அனைவருக்கும் காலை நேர வணக்கம். அகில இந்திய அளவில் ஷெட்யூல்ட் காஸ்ட் என்று அழைக்கப்படக்கூடிய பட்டியலில் தமிழகத்தில் 76 சாதிகள் இருக்கின்றன. அதில் மிக முக்கியமாக தேவேந்திரகுல வேளாளர்கள், ஆதிராவிடர் என்று அழைக்கப்படக்கூடிய பறையர் சமுதாய மக்கள் மற்றும் அருந்ததிய சமுதாய மக்கள் உள்ளிட்ட 3 மிக முக்கியமான சமுதாயங்கள் மற்றும் பல்வேறு சமுதாயங்கள் அதிலே உள்ளடங்கியிருக்கின்றன. தேவேந்திரகுல வேளாளர்களை பட்டியல் பிரிவிலே இருந்து விலக்கி அவர்களை மிக 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 பின்தங்கிய ஒரு பட்டியல் என்ற புதிய பட்டியலில் ஒன்றை உருவாக்கி அவருடைய மக்கள் தொகைக்கு ஏற்ப அரசனுடைய பொதுத்துறை நிறுவனங்களில் மற்றும் கல்வி மற்றும் வேலை வாய்ப்புகளில் உரிய பங்கீடு அளிக்க வேண்டும் என்று புதிய தமிழகம் கட்சியின் சார்பாகவும் அந்த மக்களும் ஏறக்குறைய 100 ஆண்டு காலமாக இதற்கான கோரிக்கை வைக்கப்பட்டு பல்வேறு போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இதனுடைய ஒரு பகுதியாகத்தான் பள்ளர், குடும்பர், காலாடி, மூப்பர், தேவேந்திர குலத்தார் என்று 7 பெயர்களை உள்ளடக்கி ஒரே பெயரில் தேவேந்திரகுல வேளாளர் என்று 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக மத்திய அரசு நாடாளுமன்றத்தில் 2 அவைகளிலேயும் அறிவித்தது. எங்களுடைய கோரிக்கை 7 உட்பிரிவுகளை ஒன்றாக்கி தேவேந்திரகுல வேளாளர் என்ற ஒரே பெயரில் அழைக்கப்பட வேண்டும் என்பது ஒன்றாக இருந்தாலும், ஆனால் பட்டியல் பிரிவிலிருந்து விலக்க வேண்டும் என்பதுதான் பிரதானமான கோரிக்கையாக இருந்தது. ஆனால் அந்த கோரிக்கையினுடைய ஒரு பகுதியை மட்டும் நிறைவேற்றிய மத்திய அரசு மிக முக்கியமாக பட்டியலிருந்து வெளியேற்றக்கூடிய அந்த கோரிக்கையை நிறைவேற்றி வைக்கவில்லை. எனவே அதற்கான போராட்டம் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இப்பொழுது இன்று இன்னொரு மிக முக்கியமான விஷயம் சம்பந்தமாக நான் பத்திரிகையாளர்களுடைய இந்த சந்திப்பை ஏற்பாடு செய்திருக்கிறோம். தமிழகத்தில் இந்த 76 சமுதாயங்கள் உள்ளடக்கிய இந்த பிரிவினருக்கு கல்வி மற்றும் அரசு வேலைவாய்ப்புகளில் 18%, பழங்குடியினருக்கு 1% என்பது சட்டத்திலே இருக்கக்கூடியது. அது மத்திய அரசு மற்றும் மாநில அரசினுடைய சட்ட விதிகளுக்கு உட்பட்டது. சட்டத்திலே 18% இடஒதுக்கீடுகள் கொடுக்கப்பட வேண்டும் என்று இருந்தாலும் கூட தமிழகத்தில் இருக்கக்கூடிய 56 அரசாங்கத்தினுடைய துறைகளில் குறிப்பாக ABC என்று அழைக்கப்படக்கூடிய உயர் பதவிகளில் 1% கூட நிரப்பப்படவில்லை என்பதை நாங்கள் தனியாக ஆய்வுசனுடைய கண்டறிந்து, நான் 96ஆம் ஆண்டு சட்டமன்ற உறுப்பினராக இருந்த நேரத்தில் தமிழகத்தில் ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய பட்டியலின மக்கள், அதாவது இன்று இருக்கக்கூடிய ஷெட்யூல்ட் காஸ்ட் இருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு தமிழகத்தினுடைய அரசு துறைகளில் எத்தனை சதவீதம் இடஒதுக்கீடு அளிக்கப்பட்டிருக்கிறது என்பது குறித்து வெள்ளை அறிக்கை சமர்ப்பிக்க வேண்டும் என்று தொடர்ந்து குரல் கொடுத்ததனுடைய விளைவாக அன்று சட்டமன்றத்தில் அன்றைய ஆதிராவிடர் நலத்துறை அமைச்சர் செல்வராஜ் அவருடைய தலைமையில் அன்றைய ஆதிராவிடர் துறை செயலாளர் கிருஷ்ணாந்தி காந்தி உள்ளடக்கி 10 சட்டமன்ற உறுப்பினர் குழு அமைக்கப்பட்டது. நாங்கள் ஏறக்குறைய 6 மாத காலத்திற்கு மேலாக 56 துறைகளை ஆய்வு செய்து
3 லட்சத்துக்கு மேற்பட்ட பின்னடைவு பணியிடங்கள் நிரப்பப்படவில்லை, அதுவும் குறிப்பாக உயர் பதவிகள் கொடுக்கப்படவில்லை என்பதை சுட்டிக்காட்டினோம். அந்த அறிக்கையை முற்றாக ஏற்றுக்கொள்ளாமல் 2001ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக தமிழ்நாடு அரசு ஒரு அரைகுறை அறிக்கையை சட்டமன்றத்திலே அறிவித்தது. இருந்தாலும் நாங்கள் முழுமையாக வெள்ளை அறிக்கையை வெளியிட வேண்டும் என்று தொடர்ந்து வலியுறுத்தினோம். ஆனால் அந்த வெள்ளை அறிக்கையில் வலியுறுத்தப்பட்ட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசு துறைகளில் 18% இடஒதுக்கீட்டை முறையாக அமல்படுத்தப்படாமல் இருக்கின்ற காரணத்தினால் பல்வேறு துறைகளில் இருக்கக்கூடிய பின்னடைவு பணியிடங்களை நிரப்புவதற்கு 2008ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதத்தில் முதல்வர் கலைஞர் அவர்களுடைய தலைமையில் திடீரென்று அனைத்துக் கட்சி கூட்டம் ஒன்று அருந்ததியர் உள் இடஒதுக்கீடு என்ற பெயரில் ஒரு கூட்டம் நடைபெற்றது. அந்த கூட்டத்தில் பல்வேறு அரசியல் கட்சியினுடைய தலைவர்களும் அந்த அருந்ததியர் உள் இடஒதுக்கீட்டுக்கு எந்தவிதமான நிபந்தனையும் என்று ஆதரவு கொடுத்தார். நான் அந்த கூட்டத்திலே கலந்து கொண்டேன். அதில் நான் வலியுறுத்தியது, எந்த ஒரு பிரிவினருக்கும் அவர்கள் உண்மையிலேயே பின்னடைந்திருந்தால் அவர்களுக்கான வாய்ப்பை கொடுப்பதற்கு எந்தவிதமான எதிர்ப்பும் கிடையாது. ஆனால் அதே சமயத்தில் ஏறக்குறைய 60-70 ஆண்டு காலத்துக்கு மேலாக நடைமுறையில் இருக்கக்கூடிய 18% இடஒதுக்கீட்டையே நீங்கள் நிரப்பாத காரணத்தினால் தமிழ்நாட்டில் மிக பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய ஏறக்குறைய 15-20 மாவட்டம் இருக்கக்கூடிய தேவேந்திர குல வேளாளர்களும் வடக்கு மாவட்டங்களில் இருக்கக்கூடிய ஆதிராவிடர்களும் மிகப்பெரிய அளவுக்கு தங்களுடைய வாய்ப்புகளை இழந்திருக்கிறார்கள். குறிப்பாக அடிமட்ட நிலையில் இருக்கக்கூடிய மாநகராட்சிகள், நகராட்சிகள், பேரூராட்சிகள், ஊராட்சிகளில் துப்புரவு பணிகளிலே வேண்டும் என்று சொன்னால் 80%, 90% என்று இடஒதுக்கீடு நிரப்பப்பட்டிருக்கின்றது. தவிர உயர் பதவிகளில் மாவட்ட ஆட்சியர், அனைத்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்களில், கல்வித்துறையில், காவல்துறையில், அதேபோல அனைத்து துறைகளிலும் 2%, அதிகபட்சமாக 3%க்கு மேல் இல்லை என்பதை அன்று நான் எடுத்துரைத்தேன். அதை நிரப்புவதற்கு நாங்கள் தொடர்ந்து ஏறக்குறைய பல வருடங்களாக குரல் கொடுத்து வருகின்ற பொழுது அது குறித்து அரசு ஒன்றுமே கவனத்தில் கொள்ளாமல் ஏன் அவசரமாக இந்த அருந்ததியர் உள்ளிடஒதுக்கீடு குறித்து நீங்கள் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டியிருக்கிறீர்கள். எனவே முதலில் நாங்கள், அதாவது அன்றைய ஆதரவாளர் அமைச்சர் செல்வராஜ் அவருடைய தலைமையில் 10 சட்டமன்ற உறுப்பினர்கள் குழு கண்டறிந்த 3 லட்சம் பணியிடங்களை நிரப்புங்கள். அதற்கு பிறகும் எந்த ஒரு சமுதாய பிரிவினருக்காவது, தேவேந்திர வேளாளருக்கோ, ஆதிராவிடருக்கோ, அருந்ததியருக்கோ அவர்களுக்குரிய பங்கு இல்லாமல் இருந்தால் அதற்கு பிறகு நீங்கள் அதுக்கு சிறப்பு இடஒதுக்கீடு, அதாவது நிரப்பக்கூடிய ஒரு அறிவிப்பை அறிவித்து செய்யுங்கள் என்று சொன்னோம். ஆனால் அந்த கூட்டத்தில் எல்லா அரசியல் கட்சிகளும் ஒரு சேர ஒட்டுமொத்த பட்டியலின பிரிவு, அதாவது தேவேந்திர வேளாளருக்கு, ஆதிராவிடர் உள்ளடங்கிய அனைவருக்கான அந்த 18% சுதந்திரம் பெற்று 47 இருந்து அரசியல் சாசனத்தில் வழங்கப்பட்ட அந்த உரிமையை வழங்காதை பற்றி ஒரு அரசியல் கட்சி தலைவர் கூட வெளிப்படையாக பேச மறுத்துவிட்டார். அதற்கு பிறகு ஒரு கமிஷன் நியமிக்கப்பட்டு 2009 இருந்து அருந்ததியர் உள் இடஒதுக்கீடு அமலாக்கப்பட்டது. அப்பொழுது நான் சொன்னேன், 3% நான் எந்த விதமான எதிர்ப்பும் தெரிவிக்கவில்லை. இதை நம்முடைய பத்திரிகையாளர்கள் தயவு கூர்ந்து நான் சொல்லுவதை கொஞ்சம் நீங்கள் கேள்வி நிச்சயமாக கேட்பீர்கள். அதற்கு பிறகு நீங்கள் கேளுங்கள். 18%-ல் 3% நீங்கள் அறிந்திருக்க கொடுப்பதற்கு நான் கொள்கை ரீதியாக எந்த எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை. ஆனால் அவர்கள் செய்த மிகப்பெரிய பிழை, வரலாற்று பிழை என்னவென்று சொன்னால், அதாவது ஒரு இடஒதுக்கீட்டை நிரப்புவதற்கு ஒரு ஃபார்முலா உண்டு, சுழற்சி முறை என்று சொல்வார்கள். இப்பொழுது 100 இடங்கள் காலியானால் முதலிடம் ஜெனரல் ஓசி, அதாவது யார் வேண்டுமென்றாலும் போட்டியிடலாம். அதில் பழங்குடியினரும் போட்டியிடலாம், பட்டியல வகுப்பினரும் போடலாம். எம்பிசி, பிபிசி ஓப்பன் காம்படிஷன், அதில் இடஒதுக்கீடு கிடையாது. 31 இடத்துக்கு. அதற்கு பிறகு 2வது இடம் யாருக்கு என்றால் எஸ்சிக்கு தான் வர வேண்டும்.
அந்த இடம் வந்து எஸ்சிக்கு போயிடும். அதுக்கு பிறகு எம்பிசி, அதுக்கு பிறகு பிசி, அதுக்கு பிறகு ஓசி என்று இப்படித்தான் வரும். இவர்கள் என்ன செய்து விட்டார்கள், அந்த எஸ்சி என்ற இடத்துல எஸ்ஏ போட்டாங்க. அப்போ எஸ்சி என்று சொன்னாலே எஸ்சிஏ ஆகிவிட்டது. அதனால் அதன் காரணமாக என்ன நடந்ததுன்னா, அன்று அதுக்கு பிறகு உடனடியாக 91 இடங்கள் வந்து திருநெல்வேலி மனோன்மணியம் சுந்தர்நாத் பல்கலைக்கழகத்தில் காலியாச்சு. 91 இடத்தையும் வந்து அன்று இருந்த விசிஎன் தனித்தனி இடமா காட்டினார். ஒட்டுமொத்தமா 91 காமிச்சிருந்தா வேற, 91 தனித்தனி துறையா காட்டினார். இப்ப தமிழ்னா 5 இயலிசை நாடகங்கிற மாதிரி 10 டிபார்ட்மெண்டா காட்டினான். பிசிக்ஸ்னா 10 டிபார்ட்மெண்டா காட்டினான். கெமிஸ்ட்ரினா 10 இது மாதிரி காட்டி 91 மருந்திற்கே இடஒதுக்கீடுன்னு போடுச்சான். இந்த மாதிரி அந்த சுழற்சி முறையை முறையாக அமலாக்க தவறி ஷெட்யூல்டு காஸ்ட் என்று இருக்கக்கூடிய அந்த எஞ்சி இருக்கக்கூடிய அருந்ததி அல்லாத 15% தேவேந்திர வேளாளர்களுக்கும் ஆதிராவிடருக்கும் வரக்கூடிய உயர் பதவிகள், குறிப்பா கண்டக்டர் டிரைவர் வந்தா வேற பிரச்சனை, உயர் பதவிகள் ஜட்ஜஸ் போஸ்ட், அதே போல அந்த அருந்ததி உள்ளிடுதலுக்கு வந்த பிறகு எல்லா தமிழ்நாட்டிற்கு கூடிய அனைத்து அரசு உதவி பெறும் பள்ளிகள், கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல நிரப்பப்பட்ட அனைத்து இடங்களையும் அருந்திருக்கே கொடுத்தாங்க. ஜட்ஜஸ் போஸ்ட் அவங்க கிட்டே கொடுத்தாங்க. சோ கடந்த 14 வருடத்தில் 4 போஸ்ட் வந்தாலும் கூட அது 4 பிரிவா பிரிச்சு ஒரு கம்யூனிட்டிக்கு மட்டும் கொடுத்தாங்க. இதனால கடந்த 14 வருடத்தில் தேவேந்திர குல வேளாளர் என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு மிகப்பெரிய சமுதாயம், ஆதிராவிடர் கூடிய பரையர் சமுதாய மக்களும் உயர் பதவிகளுக்கு செல்ல முடியாத மிகப்பெரிய அவல்நிலை ஏற்பட்டிருக்கிறது. இதை விட இது என்னத்து, இதுல என்ன சமூக நீதி இருக்கிறது? இதை விட ஒரு சமூக அநீதி எதுவுமே கிடையாது. ஆனால் இப்பொழுது வந்து இதையெல்லாம் இந்த குறைபாடுகளை சுட்டிக்காட்டித்தான் இந்த உள்ளிடுதொதுக்கீட்டு வந்து நான் சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு தொடுத்திருந்தேன். இப்பொழுது சுப்ரீம் கோர்ட்டில் அவர்கள் வந்து மாநில அரசுக்கு அது அதிகாரம் இருக்குது பிரிச்சு, நான் 2 விதத்தில் அதை அப்போஸ் பண்ணேன். இன்றைய சட்டத்தில் வந்து ஷெட்யூல் காஸ்ட் கூடிய பட்டியலில் எந்த ஒரு மாற்றம் கொண்டு வர வேண்டும் என்று சொன்னாலும் அந்த மாற்றத்தை மத்திய அரசு தான் சட்ட ரீதியாக செய்ய முடியும். ஆனால் உச்சநீதிமன்றத்தில் இதுபோல கைதூக்கி விடுவதற்காக வந்து அவர்கள் வந்து இடஒதுக்கீடுகளை பிரித்து கொடுக்கலாம் என்று சொல்லியிருக்கிறார்கள். அது வந்து அங்கே மாயாவதி அவர்கள், அதே போல குடியரசுக் கட்சியினுடைய தலைவர்கள் சிராக் பாஸ்வான் உட்பட பலரும் வந்து நாங்கள் வந்து அது மறுபரிசீலனைக்கு வந்து விண்ணப்பிக்க சுப்ரீம் கோர்ட்டில் அப்பீல் பண்ணுறோம்னு சொல்லியிருக்கிறாங்க. அது ஒரு பக்கம். எனவே தமிழ்நாட்டில் நீங்கள் சமூக நீதி பேசக்கூடியவங்க, இந்த நாட்டில் பட்டியல் பிரிவில் இவ்வளவு பெரிய சமுதாயங்கள் இருக்குது, அந்த சமுதாயத்தை வந்து ஓட்டு வாங்குறீங்களே, ஒரு சமுதாயத்துக்கு 18%, அதாவது 76 சமுதாயத்துக்கு இருக்கக்கூடிய இடஒதுக்கீட்டை ஒரு ஜாதிக்கு மட்டும் எடுத்து கொடுக்கிறது எந்த நியாயம்? சரி, திமுக தான் தப்பு பண்ணிச்சுன்னு வச்சுக்கோங்க, இது ஏன் அண்ணா திமுகவும் ஆதரிச்சாங்க? ஏன் காங்கிரஸும் ஆதரிக்குது? ஏன் பிஜேபியும் ஆதரிக்குது? ஏன் கம்யூனிஸ்ட் கட்சிகளும் ஆதரிக்கிறாங்க? இதுதான் என்னுடைய கேள்வி. தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா அரசியல் கட்சிகளும் திட்டமிட்டே வந்து உள்ளுக்குள்ள வேறு ஏதோ ஒரு காழ்ப்புணர்வு வச்சுட்டு இந்த சமுதாயங்கள் அது வந்து தேவேந்திர வேளாளருக்கும் ஆதிராவிடருக்கு மேல் இருக்கக்கூடிய உள்ளூர ஆன்டி தலித் சைக் இந்த சமுதாயங்களுக்கு கொடுக்கக்கூடாது என்ற உள்ளீடு மனசுல வச்சுட்டு அருந்ததிற்கு உள்ளீடு மூலமாக அந்த அருந்ததி உள்ளீடு கொடுத்துட்டு மற்றவர்களுக்கு வந்து இருக்கக்கூடிய இடஒதுக்கீடுகளை காலி செய்கிறார்கள். அபகரிப்பதற்கு இவர்களும் துணை போகிறார்கள். இனிமேல் நான் அப்பீல் பண்றேன், தமிழ்நாட்டுக்குரிய அனைத்து அரசியல் கட்சிகளும் நீங்கள் வந்து இந்த உள் இடஒதுக்கீட்டை உங்களுக்கு இருக்கக்கூடிய சட்ட வல்லுநர்களோடு உங்களுடைய கட்சி இருக்கக்கூடியவர்களோடு கலந்து ஆலோசித்து இந்த தேவேந்திர குல வேளாளர்களுக்கும் ஆதிராவிடர் என்று அழைக்கப்படக்கூடிய பரைய சமுதாய மக்களுக்கும் இந்த உள் இடஒதுக்கீட்டால் ஏற்பட்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆபத்தை களைவதற்கு நீங்கள் நடவடிக்கை எடுக்கணும். வெறுமனே இயந்திரத்தனமாக உள் இடஒதுக்கீடு ஆதரிக்கிறோம் என்று சொல்வது அது வெறும் வரட்டுத்தனமான சமூக நீதியை தவிர அதில் எந்த விதமான உயிரோட்டமான சமூக நீதியும் கிடையாது என்பதை இந்த நேரத்தில் தெளிவுபடுத்துகிறேன். எனக்கு இப்பொழுது முக்கியமா தமிழ்நாடு அரசு 2009ஆம் ஆண்டு உள் இடஒதுக்கீட்டை அமல்படுத்திய பிறகு அவர்களுக்கு எந்தெந்த அருந்திற்கு எத்தனை இடங்களில் கொடுத்திருக்கிறீர்கள், எந்தெந்த போஸ்ட் காலியாச்சு, தேவேந்திர குல வேளாளர்கள் என்ன இடம் பெற்றிருக்கிறாங்க, ஆதிராவிடர்கள் அதாவது அழைக்கப்படக்கூடிய பரைய சமுதாய மக்களுக்கு எவ்வளவு கிடைச்சிருக்குது,
பிற சமுதாயங்கள் அதில் இருக்கக்கூடியவர்களுக்கு என்னென்ன கிடைச்சிருக்கிறது குறித்து உடனடியாக வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும். இது குறித்து நாங்கள் பல்வேறு சமுதாயத்தை சார்ந்தவர்களும் இதில் ஒரு ஒன்றுபட்ட கருத்தோடு இருக்கிறார்கள். அவருடைய ஆலோசனை கூட்டங்களும் கருத்தரங்களும் நடைபெறும். தமிழ்நாடு எங்கும் மிகப்பெரிய அளவிற்கு தேவேந்திர குல வேளாளர்களுடைய சட்ட ரீதியான உரிமை பறிக்கப்பட்டிருப்பது குறித்து விரைவில் அதேபோல் ஆதிராவிட சமுதாயத்துக்கான உரிமை பறிக்கப்பட்டது குறித்து மிகப்பெரிய அளவுக்கு தமிழகம் தழுவி விரைவில் ஒரு போராட்டத்தை நாங்கள் அறிவிக்க இருக்கிறோம். அப்படி செய்யக்கூடாது. சட்டத்துக்கு அது நேச்சுரல் தப்பு. முன்னுரிமை கொடுக்கணும். நீங்க 3% 3% முன்னுரிமை எப்படி கொடுக்க முடியும்? அதுதான் அது கொடுக்கக்கூடாதுங்கிறது. கொடுக்கக்கூடாது, சட்டத்தில் இடம் கிடையாது. நீங்க யாரு கொடுக்கறதுக்கு? உங்ககிட்ட ஆட்சியாக இருக்கிறதுக்கு. அதுக்காகத்தான் ஏன் எல்லாரும் இருக்கிறாங்க. அதாவது பட்டியலின பிரிவு மக்களுக்கான இடஒதுக்கீட்டை தீர்மானிப்பதற்கு நாடாளுமன்றத்துக்கு மட்டும்தான் உரிமை என்று தமிழ்நாடு சட்டமன்றத்துக்கோ மாநில அரசுகளுக்கு உரிமை கிடையாது. இதுதான் சுப்ரீம் கோர்ட் மிகப்பெரிய தவறு செஞ்சுக்கிறாங்க. அதே போல இதை தமிழ்நாட்டு அரசியல் கட்சிகளும் ஒரு சேர இந்த கிழிப்பொலை போல பேசுறாங்க. அவங்களுக்கு அப்ப தேவேந்திர ஓட்டு வேண்டாமா? தேவேந்திர மக்களுடைய நலன் வேண்டாமா? அவங்களுடைய பிள்ளைகள் படித்த பிள்ளைகள் இடஒதுக்கீட்டை பெற வேண்டாமா? ஆதிராவிட பறையர் சமுதாயத்த மக்கள் அவங்க வடக்கு மாவட்டம் அவ்வளவு இருக்கிறாங்க. அவங்களுடைய பிள்ளைகள் படிச்ச பிள்ளைகள் இடஒதுக்கீடு பெற வேண்டாமா? அவங்க உயர் பதவிக்கு போக வேண்டாமா? ஏன் இந்த அளவுக்கு மற்ற எல்லா அரசியல் கட்சிகளுமே இந்த அளவுக்கு நீங்க இந்த தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான அல்லது பட்டியலின பிரிவு அல்லது இந்த பிரிவு என்று அழைக்கப்படக்கூடிய இந்த மக்களுக்கான இடஒதுக்கீட்டில் ஏன் இவ்வளவு தூரத்துக்கு நீங்கள் குறுகிய நோக்கத்தோடு செயல்படுறீங்க? இங்க பாருங்க, இல்ல நீங்க எஸ்சி ஏன்னு போட எஸ்சிக்கு 3 பேர் இப்ப பிசி கம்யூனிட்டியை பிரிச்சு முஸ்லீமுக்கு 3.5% கொடுக்குறாங்க. அவங்க 3.5 கூட தான் நிக்க முடியுது. அவங்க மீண்டும் 30% மீதி எஞ்சி இருக்கக்கூடிய 26 புள்ளிக்குள்ள வர முடியாது. இவங்களுக்கு அவங்க நீங்க பிசி முஸ்லீம்னு கொண்டு முதல்ல கொடுக்கறது இல்ல. நீங்க அங்க ஒரு பார்வை இங்க ஒரு பார்வை பாக்குறீங்க. பிசி முஸ்லிம்ஸ் அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. அதே மாதிரி எஸ்சி அருந்ததி அதோட முடிச்சுக்குங்க. அதை கொண்டு முன்னுரிமை கொண்டு ஏன் இது கொண்டு முன்னாடி நிறுத்துறீங்க? அப்ப எல்லா போஸ்டும் அவங்களுக்கு தானே போகுது. இல்ல அதான் அதாவது ரொட்டீன்ல அதாவது வேல்யூவேஷன் இல்லையில சிங்கிள் போஸ்ட் அது அதுக்கு அவங்க தான் வந்துடுறாங்க. மற்றவங்க காம்படிட்டே பண்ண முடியாது. எந்த கிரிட்டீரியா கிடையாது. அவங்க அவங்க தான் மோனோபோலி தனியா பண்றாங்க. அவங்களுக்கு மட்டுமே கொடுக்குறாங்க. இல்ல அந்த மாதிரி பர்టిక్యులர் கேஸ் எடுத்து நீங்க சேலஞ்ச் பண்ணீங்களா? அப்போ இது ஈஸியா இருந்திருக்கு. எப்படிங்க? அந்த மாதிரி பர்టిక్యులரா ஒரு போஸ்டிங் இந்த மாதிரி நடந்துருக்குன்னு சொல்லி இல்ல அது நாங்க அப்போஸ் பண்ணிக்கிறது. திருவள்ளூர் யூனிவர்சிட்டியில அதெல்லாம் அப்போஸ் பண்ணவர்கள் தான் கொஞ்சம் வித்ரா பண்ணாங்க. மனோ யூனிவர்சிட்டி அதே போல மதுரை யூனிவர்சிட்டியில 13 கொடுத்தது. திருவள்ளூர் யூனிவர்சிட்டி அதுக்கு பிறகு ஓப்பனா அறிக்கை கொடுத்தாங்க. அதெல்லாம் காமிச்சு அதுக்கு பிறகு பண்ணாங்க. இப்ப கோர்ட்ல அந்த ஜட்ஜ்மென்ட் உள் இடஒதுக்கீடு செல்லுன்றது தானே? இல்ல அதாவது இல்ல முன்னுரிமை கொடுக்க கூடாதுங்கிறது கொடுக்கணும்னு சொல்ல. அவர்களுக்கு அதாவது யாராவது ஒரு சமுதாயம் எந்த இன்னைக்கு இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எந்த சமுதாயம் எம்பிசியோ பிசியோ யாராவது பின்தங்கி இருக்கிறான்னு கருதுனால அந்த அரசு கொடுக்கலான்னு இருக்குது. இப்போ அருந்திரு உள்ளிடக்கூடு கொடுக்கிற போது எந்த விதமான தரவும் கிடையாது. அவங்களுடைய அனுமானத்தில் தான் நீங்க எடுத்தீங்க. எத்தனை போஸ்ட்ல யாரா இருக்கிறாங்க அப்படிங்கறத பத்தி எந்த விதமான எவிடன்ஸும் டேட்டா பேஸ் கொடுக்கவே இல்லை. நான் தான் இன்னைக்கு வரைக்கும் கேட்கறேன். தமிழ்நாட்டில் நீங்க உண்மை ஒரு சமூக நீதி அரசுனா நான் இப்ப உங்க கேட்கறேன். இன்னைக்கு திமுக அரசு இன்னைக்கு சமூக நீதி பேசுறீங்க. தமிழ்நாட்டுக்கு எத்தனை துறை இருக்குது, எந்தெந்த உயர் பதவி வைக்கிறாங்க, எத்தனை பெர்சென்ட்ல ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கு விலாவாரியை கொடுக்குறீங்க. இப்ப ஜட்ஜஸ்ல எவ்வளவு பேர் எஸ்சி மக்கள் எஸ்டி மக்கள் அப்படி இருக்காங்க? இல்ல அதாவது இப்போ பிடிஓ தமிழ்நாடு எத்தனை பிளாக் டெவலப்மெண்ட் ஆபீஸ் இருக்குன்னு பாருங்க. தமிழ் பிளாக் டெவலப் எல்லா இடத்துலயுமே வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் இருப்பாங்க. இப்போ ஏறக்குறைய 500 பிளாக் இருக்குதா வச்சுக்கங்களேன். 500ல எத்தனை பிளாக் டெவலப்மெண்ட் ஆபீசர் இன் பொசிஷன் இருக்கிறாங்க? இப்போ தமிழ்நாட்டில் 1200 காவல் போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது. அதுல ஸ்டேஷன் ஹவுஸ் ஆபீசர் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ்.
அந்த 1100 போலீஸ் ஸ்டேஷன்ல எத்தனை ஸ்டேஷன் ஹவுஸ் ஆபீசர் இன்ஸ்பெக்டர்ஸ் இருக்கிறாங்க? ஷெட்யூல் காஸ்ட்ல இருந்து எத்தனை பேர் இருக்கிறாங்க? திஸ் இஸ் மை கொஸ்டின். இல்ல இப்ப இந்த 69%ல 18ல அவ்வளவு போஸ்டிங் இருந்தா அது கொடுத்தானே கொடுக்கல. அது இல்ல, அதுதான் இல்லைங்கிற. அந்த மாதிரி இல்ல. இல்ல உங்க அலிகேஷன் அது 18க்கும் இல்லைன்னு சொல்றீங்களா, இல்ல அது வந்து அருந்ததியருக்கு மட்டும் இருக்குன்னு சொல்றீங்க? இல்ல, அதாவது ஒட்டுமொத்தமா 18க்கு இல்ல. இந்த 3% வந்த பிறகு எங்கெல்லாம் முடியுமோ அங்கெல்லாம் வந்து அவங்களுக்கு மட்டுமே கொடுத்துட்டு இவங்களுக்கு உண்டானதை கொடுக்கவே இல்லை. இந்த கம்யூனிட்டி கால்குல் இந்த இவர்கள் தேவேந்திர வேளாளர் இந்த 15% இவங்க கணக்கிலே உள்ள இடஒதுக்கீடு என்று சொன்னால் SC-Aக்கான இடஒதுக்கீடு தான், SC-க்கான இடஒதுக்கீடு இல்லை. அவர்கள் வரலேனா தான் மற்றவர்களுக்கு கொடுத்தாங்களே தவிர. சொல்ற புரியுங்களா? அதாவது SC-க்குன்னு 18% இருக்குது. அந்த இடஒதுக்கீட்டுல அருந்தீர் வந்துட்டாங்கன்னா அருந்தீருக்கு மட்டுமே இடஒதுக்கீடு, மற்றவர்களுக்கு கிடையாது. அவர்கள் வரவில்லை என்று சொன்னால் மட்டும்தான் மற்றவர்களுக்கு கிடைக்கும். இதுக்கு முன்னாடி அவங்க ஒண்ணு தானே சார் இருந்தது, ஒரு சீட் ஃபில் பண்ணிட்டு மீதி போய் எல்லாம் SC தானே கொடுத்தாங்க, கொடுக்கலன்னு சொல்றீங்களா நீங்க? எப்பங்க? சரி, இப்போ 3% இப்போ ஆக்கிட்டாங்க. இந்த 18ல 3 வந்து SC-A கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஒண்ணு இருந்தது, ஒண்ணு வந்து SC-A கொடுத்துட்டு மீதி 17 வந்து SC வச்சுதான் நிரப்புனாங்க இல்லையா கேட்கிறேன். இல்ல, அதாவது SC-ன்னு கம்மி வந்து BC-னா BC குலக்க கம்யூனிட்டிக்கெல்லாம் வரும். 18% போது அதுல தேவேந்திர வேளாளரும் ஆதிராவிடரும் அருந்தீர் எல்லாமே வந்துருவாங்க. இப்ப என்னாச்சு, SC-A வந்த பிறகு SC-A மட்டும்தான் கன்சிடர் பண்றாங்க, மற்றவங்களை கன்சிடர் பண்றதே இல்ல. அவங்க போட்டிக்கே எடுத்துக்கிறதே கிடையாதுங்க. உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுது அப்படின்னா, பட்டி இனத்துக்குள்ளேயும் வந்து எல்லாம் ஒரே மாதிரி உறவுநிலை இல்ல, அதுல வேறுபடுது. ஒரு அருந்ததியருக்கும் ஒரு பறையருக்கும் ஒரு தேவேந்திர குல வேளாளருக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்பே ஒரு படிநிலையில தான் இருக்குது. அந்த அடிப்படையில இதெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு அது சொல்லல. அந்த அடிப்படையில அருந்ததியர் வந்து மிகவும் ஒடுக்கப்பட்ட ஒரு சமூகமா இருக்குது. அவங்களுக்கு 3% கொடுத்து கை கொடுப்பதில் தவறு நீங்க நினைக்கிறீங்களா, இல்ல இந்த 14 வருஷத்துக்கு முன்னாடி அவங்களோட நிலை எப்படி இருந்தது, இந்த இடஒதுக்கீடு பின்னாடி முன்னேறிக்காங்களா இல்லையா, அதை நீங்க எப்படி பார்க்கலாம்? அதாவது வந்து எல்லாருக்குமே ஒரு விஞ்ஞான ரீதியான ஆய்வு வேணும். எப்படிங்க? நான் அதனால தான் சொன்னேன், நீங்க அருந்தீருக்கு 3 கொடுங்க, 30 கொடுங்க, எல்லாம் எவ்வளவு வேணும் கொடுங்க, அதை பத்தி இல்லை. என்ன எவிடன்ஸோட நீ கொடுக்குறீங்க? நான் என்ன கேட்டேன், 1947 கான்ஸ்டியூஷன் 50 கான்ஸ்டியூஷன் வந்த காலத்திலிருந்து 18% சோசியல் எஜுகேஷன் பேக்வர்டு 18% கொடுக்குறீங்களே, அந்த 18% என்னாச்சுன்னு கேள்வி கேட்டதுக்கு பதில் சொன்னீங்களா? நீங்க இந்த இதுக்கு போறது மேல அதை கொடுத்துட்டு ஃபில் பண்ணணும். என்னுடைய பழைய பாக்கி கொடுத்துதான் நீங்க புது கணக்கு தொடங்கணும். ஆறு சார், நீங்க எனக்கு உண்டான பங்கு எங்கன்னு கேட்கறீங்க. 18 வருஷம் இந்த 1950 இருந்து நீங்க கொடுத்த 2010 வரையிலும் 60 வருஷமா நீங்க வந்து 18% ஃபில் அப் பண்ணீங்கிற அந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க. அந்த குற்றச்சாட்டு என்னாச்சு? அதுக்கான பதில் என்ன? சார், நீங்க இங்க பாருங்க, உங்களுடைய கருணையை உங்களுடைய இதெல்லாம் நாங்க பாராட்டுறோம். நீங்க உங்க பரவரசனை எல்லாம் பாராட்டுறோம். அது ஒன்லி அருந்தீருக்கு மட்டும்தானா? தமிழ்நாட்டில் இருக்கிற தேவேந்திர வேளாளர்கள் ஓஹோன்னு இருக்கிறாங்களா? ஆதிரால ஓதோன்னு இருக்கிறாங்களா? பிற சமுதாயம் பயங்கரமா இருக்காங்களா? எல்லாம் கொடுத்துட்டீங்களா நீங்க? அவங்களுடைய எக்கனாமிக்கல் ஏங்க எத்தனை வருஷம் நாங்க கேட்டிருக்கிறோம். சார், நான் கேள்வி புரியுது. இங்க பாருங்க, SC-க்கு எத்தனை பெர்சன்டேஜுங்க? எத்தனை பெர்சன்டேஜ்? 15% கொடுக்கணுமா இல்லையா? 18% எங்கன்னு தான் கேட்கறேன் நான். அந்த பெர்சன்ட் காட்டுங்கிறேன். அதுல தேவேந்திர நீங்க எப்ப சொல்ல முடியும்? அதுல தேவேந்திர குல வேளாளர் இத்தனை பெர்சன்ட் ஆயிட்டாங்க, பயங்கரமா ஆயிட்டாங்க. 18ல வந்து இவங்க 10% எடுத்துட்டாங்க, அல்லது வந்து இவங்க ஆதிராவிடர் வந்து அவங்க 12% எடுத்தாங்க, அருந்தீர் 0% இருக்கிறாங்க. அப்படிங்கிறதுக்கு உண்டான எவிடன்ஸ் எங்கே? அதுக்குண்டான ஆதாரத்தை அதற்குண்டானதை கொடுங்கிற நான். அதுக்கு பிறகு நீங்க வாங்க, அடுத்தது வாங்க. நீங்க நான் கை தூக்கி விடக்கூடாதுன்னு சொல்ல வரல. நீங்க 18% எங்கன்னு கேட்டா நீங்க அடுத்து இன்னொன்னு பேசுறீங்க. கான்ஸ்டிடியூஷன் பெர்மிஷன் கொடுத்து 18% எங்க? அதுக்கு பதில் சொல்லுங்க. இன்னைக்கு நீங்க வெளியிட மாட்டீங்க. ஒவ்வொரு துறையை வெளியிடலாமல்ல. நீங்க வந்து இன்னொரு கம்யூனிட்டிக்கு வந்து அவங்க வந்து பேசணும்னு நீங்க வந்து அரசு துறையில் இந்த கம்யூனிட்டி 10.5 மேல இருக்கு ஒன்று கொடுக்குறீங்கல்ல. அதே மாதிரி இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசாங்கத்துடைய ஒவ்வொரு துறையிலையும் வருவாய்த்துறைனா கொடுங்க, கல்வித்துறைனா கொடுங்க, மருத்துவத்துறைனா கொடுங்க. ஒவ்வொரு துறையிலும் இத்தனை போஸ்ட் இருக்குது. டிரான்ஸ்போர்ட்ல எத்தனை டப்பா எத்தனை மண்டலம் இருக்குது.
எத்தனை மண்டலத்தில் இருக்கக்கூடிய டிவிஷனல் மேனேஜர்ஸ் எத்தனை பேர் வந்து பிஆர் அல்லது பிஎல் சொல்லுங்க, எஸ்கே சொல்லுங்க, அதையும் சேர்த்து சொல்லுங்க. பிரான்ச் மேனேஜர் எத்தனை பேருக்கு சொல்லுங்க. ஒரு சிங்கிள் மேனேஜர் காட்டுங்க. தமிழ்நாட்டில் இத்தனை மண்டலம் இருக்குல்ல. சார் நான் சொல்றேன், நான் கிளியர் பண்றேன். நான் முதலே அதான் சொல்லிட்டேன். யாருக்கும் வந்து நலிந்த பிரிவினர், பின்தங்கியவர்கள், வாய்ப்பு வர முடியாதக்கூடியவர்களுக்கு கொடுப்பதற்கு எந்த விதத்திலும் கிஞ்சிற்றும் நான் எதுக்கு எதிரான கிடையாது. ஈக்குவாலிட்டி அண்ட் ஈக்விட்டி தான் எங்களுடைய கான்செப்ட். ஆனால் நீங்க கான்ஸ்டியூஷன்ல 18% இடஒதுக்கீடு கொடுக்கணும்னு சொன்னதை நீங்க இந்த நிமிடம் வரையிலும் நிரப்பாம அதைய கம்ப்ளீட்டா மறைச்சிட்டு அதைய நீங்க வந்து கம்ப்ளீட்டா அபகரிச்சுட்டு நீங்க அருந்ததிற்கு மட்டும் இடஒதுக்கீடு கொடுத்து இதுதான் சமூக நீதி பேசுனா அப்ப நீங்க 18% பாக்கலாம். நாங்கெல்லாம் என்ன இடஒதுக்கீடு எஸ்சிஏ 3 விழுக்காடு கொடுத்த மாதிரி தேவேந்திர குல வேளாளருக்கு 2 1 4 கேட்குறீங்க. இல்ல, நாங்க அதுக்குள்ள இப்ப வரல ஆச்சுங்களா. நீங்க நான் கேட்கறது மீண்டும் இன்னைக்கு வந்து நீ யாரு எவரோ பொசிஷனுக்கு வெள்ளை அறிக்கை வெளியிடுங்க ஆச்சுங்களா. தமிழ்நாட்டில் இந்த 18% ஒட்டுமொத்தல ஒவ்வொரு துறை வாரியா ஒவ்வொரு ஏபிசி டி 4 கேட்டகரி இருக்குது. அரசாங்கத்தினுடைய துறை அக்சசரி இருக்குது. எல்லா துறையிலையும் எவ்வளவு பேர் இருக்கிறாங்கிறது முதல்ல வெள்ளை அறிக்கை கொடுங்க. 2009 பிறகு நீங்க வந்து அருந்ததி உள்ளீடு கொடுத்த பிறகு எத்தனை போஸ்ட் காலியாச்சு, எது யாரை வச்சு நிரப்புறீங்கிறதையும் அதையும் சொல்லுங்க. நீங்க இந்த 2 தான் எனக்கு வேணும் முதல்ல. ஓட்டு அரசியல் அவங்களுக்கு வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு இதை பத்தி கேட்டீங்க. இப்ப என்னன்னா வந்து என்னதான் இருந்தாலும் இந்த உள் இடஒதுக்கீடு இந்த மாதிரி விஷயத்துல அரசியல் கட்சி ஓட்டு சார்ந்த அரசியலை வந்து பார்க்காம இது செஞ்சிருப்பாங்களா? இதோட பின்னணி அரசியல் என்னவா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? உங்களோட டவுட் இல்ல, நான் இது வந்து இப்போ நம்ம அதுக்குள்ள எல்லாம் போக வேண்டாம். இப்ப என்னுடைய போக்கஸ் தமிழ்நாட்டில் இந்த உள்ளொதுக்கீடு வந்து குறித்து சுப்ரீம் கோர்ட்டினுடைய உத்தரவு வந்த உடனே ஒவ்வொரு அரசியல் கட்சியும் நாங்கள் வந்து இந்த அருந்ததி உள்ளொதுக்காக நாங்களும் குரல் கொடுத்தோம் என்று ஒவ்வொரு அரசியல் கட்சியும் பேசுகிறீர்களே. மனச்சாட்சியோடு உங்களிடத்தில் கேள்வி கேட்க விரும்புகிறேன். என்றாவது நீங்க வந்து ஆட்சி அதிமுகவும் ஆட்சியில் இருந்திருக்குது. 1977 இருந்து பல முறை ஆட்சியில் இருந்துக்கிறீங்க. காங்கிரஸ் கட்சியும் ஆட்சியில் இருந்திருக்குது. பிஜேபி ஆட்சியில் துடிக்குது. இந்த மக்களுக்கான 18% இடஒதுக்கீட்டை முறையாக நிரப்புங்கள் என்று ஏன் ஒரு அரசியல் கட்சி கூட சொல்ல மறுக்கிறீங்க? அடுத்தது வந்து எதுக்காகப்பா வந்து நீங்க 3% தானே கொடுக்கணும், அவங்களை கொண்டு போய் இவங்களுக்கு இருக்கிறதுல கொண்டு போய் முன்னுரிமை கொடுத்து அவங்களுடைய இடஒதுக்கீட்டு ஏன் பறிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஏன் பேச மறுக்கிறீங்க? இதுக்கு காரணம் என்ன? அதனால இப்பொழுது நான் வேண்டுகோள் வைக்கிறேன். நீங்க வந்து 18% இடஒதுக்கீட்டு எந்த அளவுக்கு தமிழ்நாட்டினுடைய அரசு மற்றும் அரசனுடைய பொதுத்துறை நிறுவனம் நிரப்பப்பட்டிருக்கிறது என்பது குறித்து வெள்ளை அறிக்கை, அதே போல அருந்ததி உள்ளீடு அமலாக்கப்பட்ட பிறகு எத்தனை இடங்கள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது, எப்படி கொடுக்கப்பட்டது என்பது குறித்த வெள்ளை அறிக்கை. பட்டியல் சமூகத்திலிருந்து வெளியேறணும்னு சொல்லியிருந்தீங்க. வெளியேறி இருந்தா இந்த 18% நீங்க வருவீங்களா இல்ல வேற இடத்துல நிரப்பணும்னு கேக்குறீங்களா? இல்ல, அதுக்குள்ள இப்ப டைவர்ட் நான் முதலே சொல்லிட்டு விளக்கம் சொல்லிட்டேன். இல்ல இப்ப வந்து இல்ல போக்கஸ் இல்ல, நான் அதுக்கு வந்து முதலே ஃபர்ஸ்ட் விளக்கம் சொல்லிட்டேன். வந்து இப்ப வந்து இந்த நிமிடம் வரையிலும் பட்டியலுக்குள்ள இருக்கிறோம். போனா அதுக்கு பிறகு போய் எடுத்துட்டு அதுக்கு பிறகு அடுத்த டாபிக் போவோம். இப்ப நான் அதுக்குள்ள வச்சு விடுறீங்க. நீங்க விட்டுருந்தா கொஸ்டின் வேறையா அந்த விட்டுருங்கன்னு சொல்லுமே. இந்த இந்த பிரச்சனை இந்த அக்க போரே வேண்டாம், எங்களை விட்டுருங்கன்னு சொன்னோம். கேட்க மாட்டேங்கிறீங்களா? ஆமா, உண்மை என்ன தெரியுமா உங்களுக்கு? உண்மை என்ன தெரியுமா உங்களுக்கு? இதுல வந்து நீங்க வந்து நாங்க வெளியில போகணும் ஒரு பக்கம் சொல்றீங்க, இன்னொரு பக்கம் இந்த மாதிரி இது வேற கான்செப்ட், அது வேற கான்செப்ட். ரெண்டே குழப்ப வேண்டாம். இப்ப இந்த நிமிஷம் வீட்டில் வச்சிருக்கீங்கல்ல, இந்த வீட்டில் தானே குடி இருக்கிறோம், அண்ணன் தம்பி ஒன்னா தானே இருக்கிறோம். ஆச்சா, பிரிஞ்சு விட்டா வேற பிரச்சனை. இந்த நிமிட பேரிலும் ஒன்னா வச்சிருக்கிறீங்க, நாங்க வந்து ஒன்னா வச்சிருக்க சொல்ல, ஒன்னா நீங்க வச்சிருக்கிறீங்க. வெளியே அனுப்புற போது அதை பத்தி பேசுவோம். இப்பொழுது நீங்க 18% மட்டும் பதில் சொல்லுங்க. இல்ல இப்ப தேவையும் இருக்கு, ஆனா அந்த கோரிக்கையை நீங்க வேற மாதிரி இருக்கீங்க.
ரெண்டு கோணத்துல இருக்கிறீங்க. உங்களுடைய தேவையும் இருக்கு, இப்போதைக்கு அந்த முன்னுரிமை கொடுக்க கூடாதுன்ற தேவையும் இருக்கு. ஆனா அந்த சமூகத்துல இருந்து வெளியே போகணும்ன்ற பட்டியல் என்ன முன்னுரிமை? அதாவது அருந்தியலுக்கு இல்ல முன்னுரிமைன்னு சொல்ல 3% உரிமை வேறு, முன்னுரிமை என்பது வேறு. 3% நீங்க வந்து முன்னுரிமை யாருக்கு யார் முன்னுரிமை எதுக்கு எப்படி கொடுக்க முடியும்? முன்னுரிமை கொடுக்க வேணாம்ன்ற இடத்துல இருக்கும் பொழுது இல்ல இங்க பாருங்க 3% இடஒதுக்கீடு தான் நீங்க சொன்னீங்க. 3% நிறுத்தணும். நீங்க முன்னுரிமை கொடுக்கறதுக்கு உண்டான காரணம் என்ன சொல்லுங்க? எல்லாத்தையும் எல்லா சமுதாயம் ஒத்துட்டாங்களா? நீங்க 4 அரசியல் கட்சி மட்டும் நடத்தி சொல்லிடுவீங்க? நீங்க இந்த சமுதாயத்துடைய குரல் பாட்டீங்களா? நீங்க அரசியல் கட்சியா நீங்களா உட்கார்ந்து சேர்ந்து முடிவு பண்ணிடுவீங்களா? நீங்க என்ன ஆச்சு பங்களாதேஷ்ல? அதனால எல்லா அரசியல் கட்சிகளையும் எச்சரிக்கை விடணும். நீங்க வந்து ஒழுங்கா பேசணும், ஒழுங்கா நடக்கணும். தேவேந்திர வேளாளருக்கு ஆதிராளருக்கு எதிராக குரல் வந்தால் நிலைமைகள் 95, 96 போல ஆகுங்கிறது நான் எச்சரிக்கை விரும்புறேன் எல்லா அரசியல் கட்சிகளுக்கும். வாணி, இனிமேல் வந்து நீங்க இந்த இடஒதுக்கீடு பேசுற போது தரவுகளோட வந்து பேசுங்க, தரவு இல்லாம பேசாதீங்க. கோர்ட்ல ஏன் சார் இது வந்து ஃபெயில் ஆச்சு? உங்களுடைய டிமாண்ட் எங்க விட்டுட்டீங்க? இல்ல அதுக்குள்ளேயே போக வேண்டாம், விட்டுருங்க. இல்ல என்ன நீங்க நிறைய வாதங்கள் வச்சிருப்பீங்க உங்க தரப்புல, என்ன அவங்க வந்து அதை ஏத்துக்கல, ஏன் அதே இதை வந்து ரத்து செய்யாம இல்ல கோர்ட்டில் நடந்த விஷயம் வேறு, இங்க நடக்கிற விஷயம் வேறுங்க. இந்த சேலஞ்சே போடல நீங்க? இல்ல இது கோர்ட்ல நடந்த விஷயம் எல்லாம் அது வேற. அது சுப்ரீம் கோர்ட் எல்லாம் வந்து சாதாரண மக்களுக்கு அந்த கிடையாதுங்க. அது சாதாரண மக்கள் போய் குரல் தான் வைக்க முடியலீங்க. அது ஒரு லாயரை வைக்கிறதுனா ஒரு நாளைக்கு வந்து 3 லட்சம் 4 லட்சம் எப்படி வைக்கிறோம்? இல்ல சாதாரண மக்களுக்கு போய் நிக்க முடியாது. 3 லட்சம் 4 லட்சம் வச்சு சுப்ரீம் கோர்ட்ல எப்படி வாதாடுறது? நானும் தான் வச்சு பார்த்தேன். ஒரு தடவை லாயருக்கு போனா 1.5 லட்சம் 2 லட்சம் 3 லட்சம் ஆகுது. நாங்க என்ன பண்றோம்? அதெல்லாம் அதுக்குண்டான டாபிக் தொடைய இல்லைங்க. இது வந்து இப்போ நான் 3% கூட பேசல. நீங்க 18% பதில் சொல்லுங்கிறதா என்னுடைய இந்த பிரஸ் மீட்டுடைய கேள்வியை தவிர 3% கேள்வி அல்ல. ஒரு அரசியல் தலைவராக அதிலும் குறிப்பாக தலித் மக்கள் தேவேந்திர வேளாளர்களின் ஒரு பாதுகாவலர் இருக்கிற கிருஷ்ணசாமி அவர்களிடம் 10% இடஒதுக்கீடு சம்பந்தமான ஒரு கேள்வி சார். இதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? இதுக்கு வந்து நாங்க எல்லாம் முதலே சொல்லி சார், இன்னைக்கு வந்து நான் அதுக்குள்ள போக வேண்டாம் சார். இன்றைய பிரஸ் மீட்டு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 76 சாதிகளுக்கு அரசியல் சாதனத்தில் வழங்கப்பட்ட 18% இடஒதுக்கீட்டுக்கு மிகப்பெரிய பங்கம் ஏற்பட்டிருக்கிறது. அந்த இடஒதுக்கீடு முறையா அவங்களுக்கு கொடுக்கப்படல. அந்த இடஒதுக்கீடு கொடுக்கப்படாத குறித்து தமிழ்நாட்டுடைய அரசியல் கட்சிகள் ஒட்டுமொத்தமா மௌனம் சாதிப்பதன் காரணம் என்ன? இந்த 18 விட்டு போட்டு 3% மட்டுமே உரத்த குரல் கொடுக்க வேண்டிய அவசியம் ஏன் வந்தது? இந்த மக்களுக்கு எதிரான சிந்தனை, இந்த மக்களுக்கு எதிரான மனோநிலை ஏன் உங்களுக்கு வருகிறது தான் கேள்வி. தேவேந்திர வேளாளருக்கோ ஆதிராளருக்கு எதிரான மனோநிலை தமிழ்நாட்டுக்கு அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும் வருகிறது. இது என்ன காரணம்? அதே முதலே சொல்லிட்டேன். இல்ல அதுக்கு முதலே சொல்லிட்டேன். இல்ல அதுக்கு அவரு தான் இல்ல அது அவன் சொல்ல முடியாது. ஆனா அவங்க எல்லாம் சேர்ந்தான் அன்னைக்கு இதுக்கு குந்தம் விளைச்சாங்க. அன்னைக்கு அவங்க எதுக்கு அவங்களும் எங்களோட சேர்ந்து குரல் கொடுத்திருந்தாங்கன்னா இந்த தவறு நடந்திருக்காது. அன்னைக்கு அவங்க அந்த கட்சி கூட்டம் நடக்கிற போது அவர்களும் சேர்ந்து தான் ஜால்ரா தட்டினாங்க. சார் இப்போ வந்து நாங்க வந்து வயிற்று பசியோடு இருக்கக்கூடிய மக்களுடைய குரலாக நான் வந்து இப்ப பேசுறது 18% இடஒதுக்கீட்டை பட்டியலினத்தில் இருக்கக்கூடிய 76% மக்களுக்கு 1950 இந்த நிமிடம் வரையிலும் எந்த ஆட்சியில் இருந்த எந்த அரசு, காங்கிரஸோ திமுகவோ அண்ணா எந்த அரசும் நிரப்பல. அதுக்கு இந்த அரசுகள் ஆட்சியில் இருந்தவர்கள் பதில் சொல்ல கடமைப்பட்டவர்கள். இந்த மக்கள் சமூக நீதி பேச அனைத்து அரசியல் கட்சிகளும் கடமைப்பட்டவர்கள். அதுக்கு தமிழ்நாட்டில் கூட அனைத்து அரசியல் கட்சிகளும் பதில் சொல்லணுங்கிறதா இன்றைய பத்திரிகையாளர் சந்திப்புடைய நோக்கம். அதே போல தமிழ்நாடு அரசு உடனடியாக 18% இடஒதுக்கீடு எந்த அளவுக்கு நிரப்பப்பட்டிருக்கிறது குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும். சந்தீப், நன்றி, வணக்கங்க.